யோசுவா 3ஆம் அதிகாரம், அதிலும் விசேஷமாக இந்த 5வது வசனத்தை தேவன் நமக்கு இந்த புதிய ஆண்டில் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக, ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தேவன் தந்த அந்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அன்பானவர்களே, இந்த வேத புத்தகமானது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அது எழுதப்பட்டாலும் அது இன்றைக்கும் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது, நம்மை வழிநடத்துகிறது, நமக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறது, எச்சரிப்பின் சத்தத்தை கூறுகிறது. ஒன்லி திங் we should read it. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன என்றால், நாம் அதை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறேன் என்று சொன்னது போல நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே காத்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த வசனத்தை நான் மீண்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களே பசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் என்றார். இது நமக்கு அநேக சத்தியங்களை கூறுவதாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஆசை என்ன ஆசை என்றால், ஒரு அதிசயம் நடக்காதா, அற்புதம் நடக்காதா, என் வாழ்வு மலர்ந்து பூத்து குலுங்காதா, என்னுடைய துன்பங்களும் துயரங்களும் என்னை விட்டு போகாதா, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் கடந்து போக என்னால் முடியுமா என்று பல மாதிரி நாம் ஒவ்வொருவரும் யோசித்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் விட, சூழ்நிலைகளை விட, பிரச்சனைகளை விட நம் தேவன் பெரியவர். அவர் சர்வ வல்லமை பொருந்தவர், எல்ஷடா என்று தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். எனவே அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறுவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை திறந்த மனதோடு நாம் தியானிக்கின்ற பொழுது நிச்சயமாக அது நமக்கு மிகுந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த பகுதியில் நான் விசேஷமாக தேவன் தன்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேல் புத்திரரை மோசே மூலமாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். மோசேயினுடைய மரணத்திற்கு பின்பு ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொள்கின்றார். எனவே இவ்வாறு யோசுவா தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது அங்கு வந்த அந்த பிரச்சனைகளை இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு கானான் தேசத்துக்குள்ளே அவங்க போகின்ற அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு காணப்பட்ட அந்த பிரச்சனைகளை அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்று தியானிப்பது நிச்சயமாக நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதில் முதலாவதாக நான் பார்க்கின்ற பொழுது யோசுவா எழுந்திருக்கிறார். இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வருகின்றார்கள். அந்த இடம் சீத்தோமில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். பின்பு அவர்கள் யோர்தான் வரும் நதி வரைக்கும் வருகின்றார்கள். நதி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த யோர்தானை கடந்து போவதற்கு முன்பு அங்கு அவர்கள் தங்குகின்றார்கள். 3 நாள் அங்கு தங்குகின்றார்கள். டிலே, நமக்கு எல்லாம் ஆசையாக இருக்குது, உடனே நடந்துடணும் அப்படின்னு, அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னு. ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை, மகிமையை நாம் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அது என்றென்றைக்கும் நினைவு கூறுகின்ற விதமாக அவர் தன்னுடைய வழியில் தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டே வருகிறார் என்று கூறினால் அது மிகையாகாது. முதலாவதாக நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது யோர்தானை கடக்க வேண்டும். ஒரு டெசர்ட்டில் இங்கே என்ன பார்க்குறோம், யோர்தான் நான் இதை அதிகமாக வாசித்த பொழுது அது 1 மைல் தூரம் அது தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த காலம் வசந்த காலமாக, அந்த காலத்தில் அங்கே உள்ள பனிகளெல்லாம் உருகி அதிகமான அளவுக்கு அந்த யோர்தான் நதி தண்ணீரில் போய்கொண்டே இருக்கிறது. எனவே அந்த வெள்ளம் போன்ற அதிகமான அளவுக்கு தண்ணி வருகின்ற காரணத்தினால அந்த யோர்தானை கடக்க வேண்டும். அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, கடந்து செல்ல முடியவில்லை. அங்கு ஒரு பெரிய சோதனை இருக்கிறது, ஒரு தடை இருக்கிறது. நாம் யாருக்குமே சோதனை, தடைகள், செல்ல முடியாத காரியங்களே நமக்கு விருப்பமே இல்லை. நாம் நம்முடைய வழியில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒருவேளை அந்த யோர்தான் இருக்குது, இந்த காலத்தில் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு பிரிட்ஜை போட்டுடலாம் அப்படின்னு. ஆண்டவர் அப்படியாக செயல்பட விரும்பவில்லை. அவர் தன்னுடைய வழியில் அவர் நம்முடைய பிரச்சனைகளை, துன்பங்களை, துயரங்களை, கண்ணீரின் பள்ளத்தாக்கை, வியாதியை, கடன் பிரச்சனையை அவருடைய வழியில் அவர் வழி நடத்தி செல்ல